GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அந்த 6ஆம் தேதிக்குள்ளே ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ணி விடணும், இல்லைனா உங்கள் மேலே அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் சொல்கிறாங்க 10 லட்சம் வீரர்களை ரெடி பண்ணி வச்சுருக்கோன்றது. நாங்கள் தரைப்படை மோதாமல் மிசைல் அட்டாக்கும் பண்ணுவோம். பட் அமெரிக்கா ஒரு வேலை நிறுத்த நினச்சாலும் இவங்க 2 பேர் விடுவாங்களான்னு தெரியாது. கிராமுக்கு 10,000 இறங்குமா? வார் நின்று $US அப்ரிஷியேட் ஆனால் கோல்டு ஏறாது. இந்த வார் சமயத்தில் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? எப்படி சார்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் லக்ஷ்மி நாராயணன் இணைந்திருக்க அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் போய்கிட்டு இருக்கு சார். இல்லை, ட்ரம்ப் அறிவிப்பு விட்டுருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹார்மோஸ் நீரிணையை முழுமையாக நீங்கள் திறக்கலைன்னா ஈரானோட மின்சார உள்கட்டமைப்பு அப்புறம் கார் தீவெல்லாம் தரமட்டமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இன்கேஸ் அமெரிக்கா கார் தீவை தரமட்டமாக்கிட்டாங்கன்னா ஈரான் அப்புறம் மற்ற கண்ட்ரிலாம் எந்த மாதிரி சவால்களை சந்திப்பாங்க? இல்லைங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ட்ரம்ப் ஈரானுக்கு 6ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்கா போல். அந்த 6ஆம் தேதிக்குள்ளே ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ணி விடணும், இல்லைனா உங்கள் மேலே அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க இந்த மீன் டைம் போர் நிறுத்திட்டு அவங்க இன்டைரக்டாக யூஎஸ் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அதில் என்னென்னா, இராணுவத்தை அனுப்பி அந்த கார்க் தீவை பிடிக்கணும்னு அவங்க ஐடியா ஒன்று. ரெண்டாவது அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸையும் கண்ட்ரோலில் கொண்டு வரணுன்னு தான் அவங்க ஐடியா. அதால் கார்க் தீவு பிடிக்கிறதுனா அந்த படையை எப்படி அனுப்புனா, அவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, அதை அனுப்பி பிடிக்கலான்றது பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஈரானுடைய முழுக்க பெட்ரோல், டீசல், கேஸ் இது எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? ஃபஸ்ட்டு அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வெனிசுவேலா போய் அட்டாக் பண்ணி எடுத்தாங்க. அந்த மாதிரி ஈரானில் பண்ணிடலான்னு அவங்க நினச்சாங்க. தப்பு கணக்காயிடுச்சு. ஏன்னா ஈரானில் எப்படின்னா, அவங்களுடைய நாடு சமவெளி பகுதி கிடையாது. திடீர்னு மழை பெருசாக வரும், திடீர்னு பள்ளத்தாக்கு இறங்கும், அந்த மாதிரி போகிற இடம். அதனுடைய ஃபுல் இது தெரிஞ்சு வந்தால் அவங்களுக்கு இதுவாக இல்லை, இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஈரான் சொல்கிறாங்க 10 லட்சம் வீரர்களை ரெடி பண்ணி வச்சுருக்கோன்றது, அட்டாக் பண்ணுறதுன்றது. ஏன்னா ஈரான் தலைக்கு மேலே வெள்ளம் போயாச்சு, என்ன வேணாலும் கடைசி வரையும் போராடி பார்ப்போன்றதுல தான் இருக்காங்க. என்ன ஆகும்னு பார்க்கலாம். நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன் சார். அதாவது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா தரைப்படையை இறக்க போகிறதா அப்படின்னு சொல்லாங்க. அது ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, வெல்கம் டு ஹெல். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக மொத்தமாக உங்களை முடிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாகவே சொல்லிட்டாங்க. ஒரு ஜேர்னல் ரிலீஸ் ஆகிருக்கு. இது உண்மையா இல்லை சொன்னாங்களா சார்? அப்படி இல்லை சார், அமெரிக்க படை அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த தரைப்படையை அனுப்பி இது பண்ணுறதுக்காக. அது 2 பேருமே ஹைலி மோட்டிவேட்டிங் இதில் இருக்காங்க. அவங்க படை வீரர்களை கொஞ்சம் தயார்படுத்தணும்ல, எதுக்கும் தயார்ன்றது ஈரானும் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, எங்கள் கையில் சப்போஸ் டைரெக்டாக அந்த தரைப்படை வரும்போது நாங்கள் தரைப்படை மோதாமல் மிசைல் அட்டாக்கும் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அடுத்த கட்டம் எப்படி போகும்னு தெரியல. உலக நாடுகள் எல்லாருமே கவலையோடு நோக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ இந்த போர் சமயத்தில் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை கிடி ஏறுது, தங்கம் விலை சரிஞ்சிட்டு இருக்கு சார். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் இருக்குல்ல சார், அது 6% உயர்ந்திருக்கு சார் மண்டே அன்னைக்கு. சடன் உயர்வுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, இது டெம்பரரி தான். அந்த ஒரு நாள் உயர்வை வச்சு கண்டினியூஸாக உயரும்லாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு குரூட் ஆயில் ப்ரைஸ் ஒரு பேரல் $100 கீழே இருந்தால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் மேனேஜ் பண்ணிப்போம். $100 அதிகம் போனால் ரொம்ப கஷ்டமான காலம். ஒவ்வொரு டாலர் ப்ரைஸ்க்கும் 50 பைசா ஏற்ற வேண்டியது வரும். அதால் அந்த மாதிரி போர் ரொம்ப மோசமான கட்டம் வந்தால் இந்தியாவிலையும் ப்ரைஸ் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போன வாரமே $100 மேலே போயிடுச்சுல சார்? இல்லை, போன வாரம் அவங்க டைம் கொடுத்துருக்காங்களே. இப்போ கிட்டத்தட்ட 8 நாள் ஆயிடுச்சு, இன்னும் டைரக்ட் அட்டாக் வரல. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, அட்டாக் பண்ண போகிறோம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்தியன் ஆயில் கம்பெனிலாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அந்த லாஸ் ஆகக்கூடாது தான் பெட்ரோல் டீசலுக்கு டேக்ஸை $10 குறைச்சிருக்காங்க. எல்லாமே பப்ளிக்கில் போகக்கூடாதுக்காக, அவங்களுடைய லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த இது பண்ணியிருக்காங்க. சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த போர் சமயத்தில் ரஷ்யா ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்க ஃபிசிக்கல் கோர்லாம் விற்றுக்கிட்டு வராங்க சார். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க பெட்ரோலை நாங்கள் ஏற்றுமதியே பண்ண மாட்டோம் தற்காலிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் நாட்டு மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேபியாச்சும் பின்னணி இருக்கா இதில்? இல்லை, இது பின்னணி என்னென்னா, இப்போ ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி ரஷ்யா கோல்டு விற்கிறதுக்கு இது பண்ணாங்க. ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, 4 வருட போரில் அவங்களுக்கு நிறைய சேதாரம் ஆயிடுச்சு. இன்னொன்று, அவங்க பட்ஜெட்டில் டெஃபிசிட் அதிகமாகிட்டே போகுது. அதால் அதெல்லாம் கொஞ்சம் மீட் ஓவர் பண்ணி அவங்க கண்ட்ரி கொஞ்சம் இது வரணும்னா கையில் இருக்க கோல்டு ரிசர்வை கொஞ்சம் வித்துடலான்னு ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி எல்லாரும் க்ரூட் ஆயில், பெட்ரோல் கேட்குறான்னு கொடுக்காம, சப்போஸ் வார் பெரிய லெவல் போனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதால் ரஷ்யா என்ன பண்ணான்னா, இப்போ ஏப்ரல் 1 யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான்.
ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கொடுத்தா அவனுக்கு பெனிஃபிட்ன்ற நோக்கம் இருக்கலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் என்னென்னா எப்பயுமே வந்து ரஷ்யா வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து க்ரூட் ஆயிலோ பெட்ரோல்லாம் வாங்கும்போது ஒரு பேரலுக்கு வந்து $6 கம்மி பண்ணி கொடுத்தான். இப்போ என்னென்னா இந்தியாவுக்கு கொடுப்பாங்க, ப்ரைஸ் கன்செஷனில் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்க. அதால் ரஷ்யாவுடைய மாற்றம் என்னென்னா சப்போஸ் $120 $130 போனால் நிறைய லாபம் கிடைக்கும்னு கூட ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். வேணுமுனே வந்து தட்டுப்பாடு இருக்கு கண்ட்ரிக்கு இல்லை தட்டுப்பாடு இப்போ இருக்கு இப்போ கொடுக்கறத விட தள்ளி கொடுத்தா இதாகுன்றது. அதால் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணி முடிவு எடுத்தாங்களா தெரியாது. சரி. இப்போ ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ஹோட்டல்லாம் மூடி இருக்காங்க சார், கேஸ் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு பக்கம் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை கப்பல்லாம் வந்துட்டு தான் இருக்குது, சப்ளைலாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த கூற்று சார் உண்மை, எதை நம்புறது? சார் பெட்ரோல் டீசலுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது சார். சிம்பிள். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா $100 கிராஸ் ஆனால் தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. கேஸுக்கு வந்து நமக்கு இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு கப்பல் 2 கப்பல் வந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய வார்ஷிப்லாம் வந்து ஓமனில் நிறுத்தி அங்கே இருக்க ஷிப்புக்கு எஸ்கார்ட் போட்டு எடுத்துகிட்டு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதை தவிர சில கப்பல்லாம் கேஸுக்கு தேவையானதெல்லாம் வந்து கனடா, US, வெனிசுலா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது. பட் அதெல்லாம் ரொம்ப லாங்லேருந்து வரதால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபியூல் இதில் ஷார்ட்டேஜ் இருக்க தான் செய்யுது. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. மேபி என்னென்னா அந்த நாட்களை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து எல்லா ஷேர் மார்க்கெட்டும் வந்து டவுன் ஆகிருக்கு சார். தென் கொரியா எடுத்துக்கலாம், ஆஸ்திரேலியா, அமெரிக்காலேயே வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிட்டுருக்கலாம் சார். மேபி அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இருக்கும் சார்? ப்ரெஷர் சிம்பிள் தான் சார், ஒன்றுமே இல்லை சார். க்ரூட் ஆயில் டிமாண்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அது வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் வந்து US மார்க்கெட் வந்து 8% டவுன், ஜப்பான் மார்க்கெட் நிக்கே வந்து 11.19% டவுன், சவுத் கொரியா 12% டவுன், ஆஸ்திரேலியா மார்க்கெட்டும் 8 to 10% டவுன். இது வந்து எல்லா மார்க்கெட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இவங்க போர் நிறுத்தினேன்னு சொன்னால் தான் உலக மார்க்கெட்டெல்லாம் ரெக்கவரி ஆகி வரும். அதால் போர் நிறுத்துறது, இன்னொன்று வந்து நிறுத்தினேன்னு சொன்னாங்கன்னா அடுத்த ஒரு வாரம் 10 நாளில் உங்களுக்கு பேரல் ரேட்டெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். என்னென்னா எல்லாருக்கும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வளைகுடா நாடுகள் இருக்காங்களா சார், அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க ட்ரம்ப்பை, இந்த மாதிரி ஈரானை முடிச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறதா ஒரு கூற்று வருது சார். உண்மையாக சார் இது? ஸோ வளைகுடா நாடுகளில் வந்து எல்லா நாடும் வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக வரத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து சவுதி அரேபியா, UAE, மேலே வந்து இன்னொரு கண்ட்ரி, அவங்கெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் வழியாக கொஞ்சம் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்க்ளூடிங் ஈரானே வந்து துருக்கி வழியாக பைப் போகுது, அப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னா குவைத்தும் கத்தாரும் தான். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல ஆல்டர்னேட்டிவ் வழி. எல்லா நாடுகளும் வந்து இப்போ ஈரானுடைய இந்த அட்டாக் வந்து அவங்க பொருளாதாரத்தை சீர்குலைக்குது. ஆனால் இதில் வந்து முக்கியமாக வந்து ஈரானில் இருக்க பக்கத்தில் இருக்க இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் 2 நாடும் என்னன்னா ஈரானை இப்படி அடித்து விட்டு போயிட்டா நாளைக்கு அவங்கள அடிப்பாங்கன்ற பயத்தில் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் தான் அவங்க விரும்புகிறாங்க. அமெரிக்கன் சப்போர்ட்டோட ஈரானை வந்து ஃபுல்லாகவே இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணுன்றது. பட் அமெரிக்கா வந்து ஒரு வேளை நிறுத்தணும்னு நினச்சாலும் இவங்க 2 பேர் விடுவாங்களான்னு தெரியாது. இஸ்ரேல் அண்ட் இது அதுக்கு நடுவில் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த ஹொய்தி தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இஸ்ரேலில் பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல்லையும் பயங்கர சேதம் இருக்குது. ஹவுதி இதுன்னு அவங்க வந்து இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பித்ததால் இஸ்ரேலுடைய இதுக்கு வந்து நிறைய பாதிப்பு இருக்குது. கொஞ்சம் கடுமையாக தான் போகுது, முடிவு தான் என்னன்னு தெரியல. எதுக்காக வந்து நாங்கள் ஈரான் அடிக்கிறோம் அப்படின்னா, ஃபியூச்சரில் வந்து அதிக ரத்த பாசறைகள் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நாங்கள் இப்போயே அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி குறிக்குதுன்னா, ஒரு வேளை வந்து ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிச்சிட்டாங்கன்னா இப்போயும் அவங்க இப்போ அடிக்கிறாங்க, ஃபியூச்சரில் இன்னும் பலமாயிடுவாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இப்போயே வந்து ஈரான் அடிக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டுங்க. அதே ட்ரம்ப் சொல்கிறாரு. அதே ட்ரம்ப் வந்து வடகொரியா போய் அடிக்க சொல்லுங்களா? வடகொரியாவை அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே பெட்ரோல், டீசல், கேஸ்லாம் கிடையாது. அவனுக்கு அடித்தா பொருளாதாரம் சேதம் தான், ஆனால் அதால் பெனிஃபிட் கிடையாது. இங்கே வந்து இதை எடுத்துட்டா வேர்ல்டு மார்க்கெட், ஆயில் மார்க்கெட் அவங்க கண்ட்ரோலில் வந்துட்டு அவன் டாலரை வந்து டாப்பில் கொண்டு போயிடுவாங்க. அதால் அது வந்து கரெக்ட் ரீசன்லாம் கிடையாது. அவனுக்கு வந்து சொல்கிறதுக்கு, வெளியே சொல்கிறதுக்கு, நம்புறதுக்கு தானே. அமெரிக்கா பிரசிடெண்ட் வந்து டெய்லி உண்மையே பேசலை, டெய்லி ஒரு பொய்யை பேசுகிறாரு. அதாவது அவர் செய்கிறது கரெக்டுன்றதுக்கு உண்டான பொய்யை சொல்லிட்டு இருக்காரு. சார் இப்போ உங்கள் பார்வையில் ஈரான் இறங்கி போவாங்க நினைக்கிறீங்களா சார்? ட்ரம்ப் வந்து திடீர் ஒரு நாள் வந்து மோடிக்கு ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி பேசினார். ஏன்னா மோடி வந்து ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி பேசுறது 1 இயராக அவாய்ட் பண்ணுறாரு. ஒன்றுமே பேசாதப்பே நிறைய பொய் பேசுகிறாரு. அவர் பேசி ஏதோ சொன்னப்போ அவர் பேசுனதை வச்சு என்ன இவர் முடிவு எடுத்தார்னா, அமெரிக்காவும் ஸ்டப்பனாக இருக்குது, இந்த பக்கம் ஈரான்கிட்டையும் பேசணும், அவங்களும் ஸ்டப்பனாக இருக்காங்க, இது வந்து நிற்கிற மாதிரி தெரியல. இது நிற்கிற மாதிரி தெரியலன்னு நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுன்னு நம்ம வழியை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போதைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் டவுனில் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பண்ணிவிட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணால் குயிக்காக அமௌண்ட்டு க்ரோ ஆகும்.
நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஸ்டாக்ஸை பொறுத்தவரைக்கும் சார் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நம்ம இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கம்மி. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நிறைய பணம் இருக்காது. 1-2 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணால் பெருசாக ப்ராஃபிட். மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஃபண்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அதில் ரொம்ப லாஸ்லாம் ஆகாது. அதுக்குண்டான கரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணோம்னா நல்லாவே ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணலாம். சார் இப்போ அதே மாதிரி ஏப்ரல் 1 வந்து பார்த்தீங்கன்னா புதிய வருமான வரி சட்டம் வந்து அமல்படுத்த போகிறாங்க சார். அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேபி பயன்கள் இருக்கா அதில்? ஸோ புதிய வருமான வரி சட்டத்தில் வந்து லாஸ்ட் இயரில் வந்து அந்த 12 lakhs வரையும் இது பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறைமுகமாக சில பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 2 குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை வந்து ஸ்கூலோ காலேஜோ படிக்கிறாங்கன்னா முன்னாடியில் 300 ரூபாய் என்னமோ தான் கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 8,000 சம்திங் அது. அதே மாதிரி அந்த குழந்தைங்க ஹாஸ்டலில் படிக்கிறதுன்னா அது கம்மியாக தான் இருந்தது. அதை 9,000 ஆக்கியிருக்காங்க பர் மந்த். ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து முன்னாடிலாம் 5,000 மேலே கிஃப்ட் மாதிரி கொடுத்தா ஏதாவது இது கொடுத்தா அது டேக்ஸ் போடுவாங்க. இப்போ அது 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பெரிய பெரிய கம்பெனியில் வந்து டாப் அஃபிஷியலுக்கு வந்து கார் கொடுப்பாங்க. அந்த காருக்கு வந்து பர்க்ஸ்ன்னு ஒரு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்குண்டான லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கு கொடுக்குற சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ். நிறைய பேருக்கு தெரியாது. கொஞ்ச நாள் போனால் அது தெரிஞ்சுப்பாங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 20K கிட்ட இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்களா சார்? அது ஓகேவா? அடம்படிக்கு சாத்தியமா இல்லை ஓகே தானே அது? இல்லை, கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா அவங்க நிறைய கால்குலேட் பண்ணி ஒரு மினிமம் வேஜஸில் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. அனதர் திங் வந்து அந்த சேலரிலையும் 50% பேசிக் சேலரியாக இருக்கணும். பேசிக் சேலரி நிறைய இருந்தால் தான் வேலை செய்கிறவங்களுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் நிறைய போகும். அவங்களுடைய அதர் பெனிஃபிட்ஸ் கூட போகும்போது லாங் டேர்மில் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேபி கொஞ்சம் சேலரி குறையலாம். ஏன்னா பிஎஃப் வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணுறாங்களே அது. ஏன்னா கிராஜுவிட்டிலாம் 5 வருஷம் முடிச்சுட்டு போகிறப்பலாம் நிறைய அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க வந்து இமீடியட் பெனிஃபிட்டை பார்க்குறாங்க, லாங் டேர்ம் பெனிஃபிட்டை பார்க்கல. இதை வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாங்க, கண்டிப்பாக எல்லா கார்பரேட் கம்பெனியும் அமல்படுத்திடுவாங்களா சார்? படுத்திடுவாங்க. படுத்தலைன்னா உங்களுக்கு வந்து லேபர் இன்ஸ்பெக்டர் இல்லை ஏதாவது செக்கிங் போகும்போது மாட்டிப்பாங்க. அதால் அதுக்கேற்ற மாதிரி சேலரி ஸ்ட்ரக்சரை மாற்றுவாங்க. முன்னாடிலாம் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பேசிக்கை கம்மியாக வச்சுருப்பாங்க. என்ன ரீசன்னா, ஒரு எக்ஸாம்பிள் 20% பேசிக் இது போனஸ் கொடுக்குறேன்னா பேசிக் இதை வச்சு தான் கொடுப்பாங்க. பேசிக் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்டைரக்டாக அவங்களுடைய எம்ப்ளாயிஸோடைய பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கு ஏதாவது போனஸ்னாவோட பேசிக் இதை வச்சு கொடுப்பாங்க, அது எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதால தான் பேசிக் நிறைய கம்பெனி ஏற்றாத கம்பெனியில் இப்போ கம்பல்சரி ஏற்ற வேண்டியதாகிடுச்சு. சார் இப்போ இந்த வாரனால வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் ஏறிக்கிட்டு இருக்கு, தங்கம் இறங்கிட்டு இருக்கு சார். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து திடீர்னு ஏற ஆரம்பிக்குது. இப்போ இந்த வார சமயத்தில் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை எப்படி சார்? சார் தங்கம் வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு டைம் ஆகும் சார். அதுக்கும் வந்து ரீசன் வந்து வார் நிற்கணும், ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து யூஎஸ் டாலர் டெப்ரிஷியேட் ஆகணும். ஓகேங்களா? வார் நின்று யூஎஸ் டாலர் அப்ரிஷியேட் ஆனால் கோல்டுக்கு ஏறாது. இப்போ வந்து வாலட்டைல் இதாகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஈரான் வந்து யூஎஸ் ஏர்பேஸ் இருக்க அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இப்போ அந்த அரப் கண்ட்ரீஸில் உடைய அவங்க சேதங்கள்லாம் நிறையா ஆகுது, பட்ஜெட் டெஃபிஷிட்லாம் நிறையா ஆகிறதால கையில் இருக்க கோல்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ இன்னொன்று வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து கோல்டு வாங்குகிற மைண்ட் செட்டு மாறிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்குமா, கேஸ் கிடைக்குமா, அந்த இதில் தான் போகிறாங்க. அப்போ வந்து சைக்காலஜிக்கலி கோல்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏறுமான்னு தெரியாது. வார் நின்ன பிறகு அது அடுத்த லெவல் ஒரு 3 to 6 months ஆகும். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து கிராமுக்கு 10,000 இறங்குமா அப்படின்ற நினச்சிட்டு இருக்காங்க சார். உங்கள் பார்வை என்ன சார் இதில்? 10,000 ரூபாய்லாம் வராது சார். இப்போதைக்கு ரஃப்லின்னு சொல்ல போனால் 12 to 13 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். வார் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆனால் குறையலாம். ஓகே, எக்ஸ்டெண்ட் ஆனால் குறையலாம். ஓகே, வெள்ளியோட நிலைமை சார்? சார் வெள்ளி வந்து என்னென்னா உங்களுக்கு தங்கமாவது எல்லாரும் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்தில் போட்டுக்கிறாங்க, இல்லை பீரோவில் வச்சுக்கிறாங்க. வெள்ளிக்கு வந்து தேவை அதிகம். அதாவது இண்டஸ்ட்ரியல் நிறைய இதுக்கு வெள்ளி தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மொபைலு, இந்த லேப்டாப், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளி தேவைப்படுது. அதால் இண்டஸ்ட்ரியல் ரெக்குயர்மெண்ட் வெள்ளிக்கு இருக்கிறதால வெள்ளி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. GT Holidays, South India's #1 travel brand.